அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு AKECE சேனல். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம் ஏசி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஏசி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. தியரிட்டிக்கல் கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க டெக்ஸ்ட் புக்கில். ஸோ நம்ம அந்த ஆங்கிளில் பார்க்காம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்ன கண்டென்ட் வந்து மினிமமாக நம்ம எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன டாபிக் பார்த்துருக்குறோம், டிசி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். ஸோ என்னென்ன டிசி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் பார்த்துருக்கோம். இன்புட் பயாஸ் கரண்ட், ஆஃப்செட் கரண்ட், ஆஃப்செட் வோல்டேஜ், அதுக்கப்புறம் தெர்மல் ட்ரிஃப்ட். ஸோ இது எல்லாமே வந்து என்னது டிசி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த டிசி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் தி டிசி ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் ஒன்லி. ஓகேவா. ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைனுசாய்டல் அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஏசி அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏசி கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா டிசி கேரக்டரிஸ்டிக்ஸ், அது எல்லாமே வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா டிசி ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்னென்னா பேஸ்ட் ஆன் ஏசி சிக்னல். ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஏசி சிக்னலில் வந்து எப்படி இம்பேக்ட் இருக்குது, ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா இந்த ஏசி கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஏசி கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா ஒன்று ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸு, இன்னொன்று வந்து ஸ்லீவ் ரேட். ஓகேவா. ஸோ சில நேரம் ஸ்லீவ் ரேட் மட்டும் தனியாக ஒரு 4 மார்க்லேயோ 6 மார்க்லேயோ வரும். பட் ஏசி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸும் ஸ்லீவ் ரேட் இது ரெண்டுமே நீங்கள் எழுதணும். ஓகேவா. இப்போது ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஐடியல் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. கேஸ் வந்து என்னது ஐடியல் கேஸ். ஓகேவா. ஒரு ஐடியல் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வந்து இருக்குது அப்படின்னா அதோடைய கெயின் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்ஃபைனைட் கெயினாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பேண்ட்வித் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபைனைட் பேண்ட்வித்து. ஸோ த்ரூஅவுட் தி பேண்ட்வித் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய கெயின் வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக ரிட்டைன் ஆகிட்டே வரும். ஓகேவா. ஸோ ஐடியல் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வில் ஹாவ் எ இன்ஃபைனைட் பேண்ட்வித், அட் தி சேம் டைம் தி கெயின் வேல்யூ வில் ரிமைன் சேம். ஸோ இப்போ இது வந்து அதோடைய பிளாட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருக்கு. இது ட்ரா பண்ணணும்னு தேவையில்லை, அண்டர்ஸ்டாண்டிங்காக வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இப்போ ஒரு ஐடியல் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருக்கு இந்த மாதிரி ஒரு கெயின் வெர்சஸ் ஃப்ரீக்வன்சி வெர்சஸ் கெயின் பிளாட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதோடைய கெயின் வேல்யூ வந்து 90 dB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 90 dB. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அப்படியே லாஸ்ட்டாக இன்ஃபினிட் வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கணும், கடைசி வரைக்கும் 90 dBலேயே ரீட்டைன் ஆகணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 90லேயே ரீட்டைன் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி தாண்டினதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் F1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த F1 தாண்டினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் டு ரோல் ஆஃப். ஸோ அந்த ரோல் ஆஃபுக்கு என்ன காரணம், ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறோம். ஸோ ப்ராக்டிக்கல் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் கெயின் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இட் வில் ஸ்டார்ட் டு ரோல் ஆஃப் அட் சம் ஹையர் ஃப்ரீக்வன்சி. ரைட்டா. ஸோ இந்த ரோல் ஆஃபுக்கு என்ன காரணம், ஏன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இந்த கெயின் வேல்யூ வந்து என்ன ஆகுது, ரோல் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது, அதாவது டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன் தான், கெப்பாசிட்டிவ் காம்போனண்ட் ப்ரெசன்ட் இன் தி ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ அந்த கெப்பாசிட்டிவ் காம்போனண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சி அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டிவ் காம்போனண்ட் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரோல் ஆஃபே வந்து நடக்குது. ஸோ எப்படி இந்த கெப்பாசிட்டிவ் காம்போனண்ட் திடீர்னு வருது அப்படின்னா ஸோ திஸ் கெப்பாசிட்டிவ் காம்போனண்ட் இது வர்றதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூ டு தி ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஜேடி ஆர் ஃபெட் விச் இஸ் அவைலபிள் இன்சைட் தி இன்டர்னல் சர்க்யூட் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். ஓகேவா. ஸோ கெப்பாசிட்டர்னால் உடனே தனியாக ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. கெப்பாசிட்டிவ் காம்போனண்ட் அதாவது டியூ டு தி ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஜேடி ஆர் ஃபெட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் தி இன்டர்னல் சர்க்யூட் ஆஃப் யுவர் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். ஸோ அதுக்குள்ளே இன்டர்னலாக இருக்கக்கூடிய சர்க்யூட் டிசைனை பேஸ் பண்ணி இந்த கெப்பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். சரியா. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கெப்பாசிட்டிவ் காம்போனண்ட் ப்ரெசன்ட் இன் தி ஈக்குவலன்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதுக்கான ரீசன். இப்போ ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஒரே ஒரு
கார்னர் ஃப்ரீக்வன்சி அல்லது பிரேக் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்குது. நம்ம இங்கே சொன்னோம்ல, ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை தாண்டினதும் இட் வில் ஸ்டார்ட் டு ரோல் ஆஃப் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி தான் என்ன சொல்கிறீங்க, பிரேக் ஃப்ரீக்வன்சி அல்லது கார்னர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரில் ஒரே ஒரு பிரேக் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருடைய இன்டர்னல் சர்க்யூட்டில் எத்தனை கெப்பாசிட்டிவ் காம்போனன்ட் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டராக ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அந்த கெப்பாசிட்டிவ் காம்போனன்ட் எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டர், அதாவது சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. இது வந்து அனாலிசிஸ்க்காக தான். ஸோ சீன் கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி மாடல் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் வித் சிங்கிள் கார்னர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே ஒரே ஒரு சி இருக்குல்ல, ஸோ அப்போ வந்து இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு கார்னர் ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் தான் ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? ஸோ இது வந்து என்னது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு RI, V1 V2ன்னு சொல்கிறது நீங்கள் இன்புட்டில் கொடுக்குற வேல்யூவு, VDங்கிறது வந்து என்னது டிஃபரன்ஷியல் வோல்டேஜ். ஓகேவா? இதே இதுங்கிட்ட அவுட்புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் லூப் கெயின் AOL இன்ட்டு இந்த இன்புட்டில் கொடுத்த வேல்யூ VD, அப்புறம் அவுட்புட்டில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் R0, ஸோ V0. ஸோ இந்த சிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, இன்டர்னலாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த சிங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி மாடல் வித் சிங்கிள் கார்னர் ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி மாடலுங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் லோ ஃப்ரீக்வன்சி மாடல் வித் கெப்பாசிட்டர் சி. ஸோ அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி மாடலாக இருந்தாலும் இது வந்து என்னது மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் எ லோ ஃப்ரீக்வன்சி மாடல் தான். அதே மாதிரி இதில் வந்து ஒரே ஒரு போல் காம்போனன்ட் மட்டும்தான் இருக்கும். இட் ஹேஸ் ஒன்லி ஒன் போல் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் R0 C. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து ஒரு கார்னர் ஃப்ரீக்வன்சினை தாண்டினதுக்கப்புறம் ரோல் ஆஃப் ஆகும்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த ரோல் ஆஃப் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா -20 dB பெர் டிகேடு. அது வந்து அந்த ரோல் ஆஃப் ரேட்டு. ஸோ ஒரே ஒரு சி காம்போனன்ட் இருக்குது அப்படின்னா ரோல் ஆஃப் ரேட் வந்து -20 dB பெர் டிகேடு வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து ஓப்பன் லூப் கெயின் வந்து எழுதுங்க. ஸோ இந்த மாடல் டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் இதில் V0 வேல்யூவை வந்து நீங்கள் எழுதுங்க. ஸோ எப்படி V0 எழுதுவீங்க? ஸோ இப்போ V0ங்கிறது என்ன, இந்த இடத்துல AOL இன்ட்டு VDன்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸ் இருக்குது, R0 இங்கிட்டு ஒரு கெப்பாசிட்டர், இங்கே மிடில் என்ன வேல்யூன்னு நமக்கு தெரியணும், V0ங்கிறது என்னென்னு தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வேல்யூ தெரியணுமா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிட்டு இருக்க வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ இன்ட்டு சோர்ஸ் வேல்யூ. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் என்ன இருக்குது, சி இருக்குது. சியை வந்து டேரெக்டாக சின்னு எழுதக்கூடாது, 1/jωc டிவைடட் பை R0 ப்ளஸ் சி. சி எப்படி எழுதணும், 1/jωc இன்ட்டு இந்த சோர்ஸ் வேல்யூ AOL இன்ட்டு VD. ஓகேவா? இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 1+jωR0c டிவைடட் பை jωcன்னு வந்துருமா. அந்த டினாமினேட்டர் டேர்மு நியூமரேட்டர் டேர்மு அப்படியே இருக்கும். இதில் jωc எல்லாம் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்கும், ரிமைனிங் டேர்மு 1/1+jωR0c இன்ட்டு AOL டாட் VDன்னு சொல்லிட்டு இருக்குமா. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், இதுவும் இந்த டேர்மு கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்மை மட்டும் ஈக்குவேஷனாக எடுத்து எழுதுங்க. ஸோ எழுதுனீங்கன்னா AOL டிவைடட் பை 1+jωR0c இன்ட்டு VDன்னு இருந்துச்சு. VDயை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிருங்க. ஸோ அப்போ V0/VD இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அவுட்புட் பை இன்புட்டுங்கிறது வந்து என்னது, கெயின். சரியா? ஸோ அதை தான் A = V0/VDன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் VDயை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு வந்துடுறீங்க. ஸோ அப்போ V0/VD இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுங்கள், ஒமேகா ஈக்குவல் டு ஸோ AOL டிவைடட் பை 1+j, ஒமேகாவுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள் 2πf வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து என்னது ஒமேகாவுக்கு பதிலாக. ஸோ ரிமைனிங் R0 C அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் என்ன மாதிரி மாடிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னா AOL டிவைடட் பை 1+j, F மட்டும் அப்படியே இருக்கட்டும், ரிமைனிங் டேர்ம் ஃபுல்லாக கம்பைன் பண்ணுங்கள். 2πR0c இருக்குல்ல, ஸோ அதை ஃபுல்லாக கம்பைன் பண்ணுங்கள். கம்பைன் பண்ணிவிட்டு F1 = 1/2πR0cன்னு எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா என்ன வரும், F/F1ன்னு வந்துடும். சரியா? ஸோ இந்த F1க்கு பதிலாக பாருங்கள் 1/2πR0c அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா திருப்பி உங்களுக்கு இது தான் கிடைக்கும், 1+j
2 pi f r0c தான் கிடைக்கும் சரியா ஸோ இப்போ f1 is equal to 1 by 2 pi r0cன்னு எடுத்திங்கன்னா இந்த டேர்ம் வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை ஆகும் AOL divided by 1 plus j f by f1 ஸோ இந்த f1 equal to 1 by 2 pi r0cன்னு எடுத்துருக்கீங்களா இதுதான் வந்து என்னது கார்னர் ஃப்ரீக்வன்சி அல்லது அப்பர் 3 dB ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் நம்ம சொன்னல ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை தாண்டதும் ரோல் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீக்வன்சியுடைய வேல்யூ தான் இந்த f1 சரியா ஸோ இதுதான் வந்து என்னது கார்னர் ஃப்ரீக்வன்சி இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்ம்ஸை வச்சு நம்ம மேக்னிடியூடு அதே மாதிரி ஃபேஸ் ஆங்கிள் இது ரெண்டுக்கான ஃபார்முலாவை வந்து நம்ம எழுதுகிறோம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு மேக்னிடியூட் எழுதுனீங்கன்னா AOL டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எஃப் பை f1 ஸ்கொயரு ரைட்டாக அப்சல்யூட் வேல்யூ போட்டிங்கன்னா என்ன வரும் இதை ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கிற மாதிரி வரும் ஸோ அப்போ AOL தான் உங்களுக்கு கிடைக்கும் டினாமினேட்டர் டேர்மை பொறுத்த வரைக்கும் 1 ஸ்கொயரு ப்ளஸ் JF பை f1 ஸ்கொயரு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் இது எல்லாத்தையும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ AOL டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எஃப் பை f1 ஸ்கொயர் இது வந்து என்னது அப்சல்யூட் வேல்யூ ஓகேவா ஸோ அதனால தான் மைனஸ் எங்கேயுமே வரல அதே மாதிரி ஃபேஸ் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த b பை ஏன்னு வரும் ஸோ அப்போ f பை f1 பை 1ன்னு வந்துடும் ஸோ ஃபை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan இன்வர்ஸ் f பை f1 ஸோ இந்த ஃபார்முலா வந்து மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் எழுதிக்கணும் மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபை இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும் அதான் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் இதை வந்து ஒரு பிளாட்டாக வந்து பண்ணுங்க ஸோ டிபி ஸ்கேலில் ஒரு மேக்னிடியூட் பிளாட் ஒன்று ஃபேஸ் ரெஸ்பான்ஸுடைய பிளாட் ஒன்று இது ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரா பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போட போகிறது வந்து என்னது மேக்னிடியூடு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸோ மேக்னிடியூடு கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து என்ன பண்ணுங்கள் கெயினை மட்டும் எடுத்து பிளாட் பண்ணுங்கள் சரியா எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சி ஒய் ஆக்சிஸில் கெயின் வேல்யூவு போட்டுட்டு டிபி ஸ்கேலில் பிளாட் பண்ணுங்கள் ஸோ பிளாட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த டயக்ராமை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டயக்ராமை சரியா ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஃப்ரீக்வன்சி ஒய் ஆக்சிஸ் வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிபி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் அது வந்து 20 log AOL ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 3 dB டவுன் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த 20 log AOLலேருந்து 3 dB டவுன் தி ஸ்கேல் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டிக்ரீஸ் ஆகிற மாதிரி பிளாட் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இந்த டயக்ராமை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணணும் ஸோ அதாவது ஃப்ரீக்வன்சி f1ங்கிறது வந்து உங்கள் கார்னர் ஃப்ரீக்வன்சி ஸோ ஏற்கனவே இங்கே டிரைவ் பண்ணிட்டீங்க ஸோ f1க்கு முன்னாடி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது f1ல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது f1 தாண்டி போகும்போது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து when your frequency is less than f1 அதாவது f1க்கு முன்னாடி ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குது சரியா ஸோ when your frequency f is less than f1 சரியா magnitude of the gain என்னவா இருக்குது 20 log AOL ஸோ the magnitude is magnitude of gain is 20 log AOL இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம் இதை தப்பாக எழுதிட்டிங்கன்னா மார்க் கிடைக்காது ஸோ when frequency is less than f1 the magnitude of gain is 20 log AOL அப்புறம் when frequency f is equal to f1 f1 இருக்கும்போது என்னவா இருக்குது இதோடைய gain value வந்து என்னது it is 3 dB down the 20 log AOL ஓகேவா ஸோ at f is equal to f1 the magnitude of gain is 3 dB down 3 dB down from இந்த வேல்யூ ஓகேவா AOL வேல்யூ அதாவது 20 log AOL from AOL வேல்யூ 20 log AOLனு எழுதலாம் AOLனு போட்டுக்கலாம் சரியா AOL in dB ஸோ இந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் வந்து என்னது கார்னர் ஃப்ரீக்வன்சி ஸோ திஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு கார்னர் ஃப்ரீக்வன்சி அதுக்கப்புறம் when your frequency is greater than f1 என்ன ஆகுது your gain starts to roll off at a rate of minus 20 dB per decade so when frequency f is greater than f1 gain rolls off at a rate
minus 20 dB per decade. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸில் மேக்னிடியூடு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி வரைஞ்சி பார்த்துட்டு இந்த 3 பாயிண்ட்டையும் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அதன் பிறகு ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சி, ஒய் ஆக்சிஸில் ஃபேஸ் ஆங்கிள். ஓகேவா? ஸோ இது வந்து என்னது ஃபேஸு. ஸோ இப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ண போகிறீங்க? அட் ஃப்ரீக்வன்சி f is equal to 0. ஃப்ரீக்வன்சி 0வாக இருக்கும்போது ஃபேஸ் ஆங்கிள் வந்து என்னது 0. ஸோ இப்போ ஃபேஸ் வந்து என்னவாக இருக்குது 0 டிகிரியில் இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரீக்வன்சி f1 இருக்கும்போது ஃபேஸ் ஆங்கிள் என்னவாக இருக்குது -45 டிகிரி. ஸோ அட் ஃப்ரீக்வன்சி f is equal to f1, ஃபேஸ் ஆங்கிள் இஸ் -45 டிகிரி. இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து இன்ஃபினிட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இன்ஃபினிட்டுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கம் டு -90 டிகிரி. ஸோ when your frequency is infinite, your phase angle is equal to -90 டிகிரி. சரியா? ஸோ அப்போ மேக்ஸிமம் ஃபேஸ் ஆங்கிள் வந்து எவ்வளவு 90 டிகிரி. 0, 45, 90 வரைக்கும் போகுது. அப்போ ஒரே ஒரு கார்னர் ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது மேக்ஸிமம் ஃபேஸ் ஆங்கிள் வந்து என்னது 90 டிகிரி. ஸோ வித் சிங்கிள் சி அதாவது சிங்கிள் கெப்பாசிட்டர் அல்லது சிங்கிள் கார்னர் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் ஃபேஸ் ஆங்கிள் சேஞ்ச் இஸ் 90 டிகிரி. ஓகேவா? இப்போ ப்ராக்டிக்கல் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 0வோ இல்லை இன்ஃபினிட்டோ நீங்கள் கொண்டு போக முடியாது. ஸோ அப்போ எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா f1லேருந்து ஒரு 10 டிகேடு டவுனாக இருக்கிறது வந்து 0 ஃப்ரீக்வன்சி, f1லேருந்து ஒரு 10 டிகேடு ஹையாக இருக்கிறது வந்து இன்ஃபினிட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த 0வும் இன்ஃபினிட்டும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இதிலேருந்து ஒரு 10 dB per decade ஃப்ரண்ட்டில் வந்தாங்கன்னா அதை வந்து 0 ஃபேஸ் மாதிரியும், இங்கேருந்து ஒரு 10 dB per decade இந்த சைடு மூவ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து இன்ஃபினிட் லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன்லாம் டெரைவ் பண்ணிட்டோம், இங்கே ஒரு கிராஃப் போட்டோம், இங்கே ஒரு கிராஃப் போட்டு முடிச்சிட்டோம். ஆனால் உண்மையிலே ஒரே ஒரு கார்னர் ஃப்ரீக்வன்சி தான் இருக்குமா, ஒரே ஒரு சி தான் இருக்குமா ப்ராக்டிக்கல் கேசஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒன் நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டிவ் காம்பனண்ட் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 கெப்பாசிட்டிவ் காம்பனண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 3 கார்னர் ஃப்ரீக்வன்சி வந்திருக்கும், f1, f2, f3 அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் லிசன் பண்ணிக்கோங்க, ஒரு சிங்கிள் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. இன் ப்ராக்டிக்கல் கேஸ் there will not be a single capacitor, there will be a multiple number of capacitive component. For example, now we consider that a circuit is having 3 different capacitive component. So it will have a 3 number of corner frequency f1, f2, f3. சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 3 லொக்கேஷனில் வந்து என்ன ஆகும் ரோல் ஆஃப் ரேட் வந்து மாறும். ஸோ அந்த கிராஃப் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கிராஃப். For example, a practical circuit which is having 3 corner frequency. ஓகேவா? ஸோ அப்போ ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ அந்த 3 கார்னர் ஃப்ரீக்வன்சி என்ன f1, f2, f3. ஸோ இந்த ஸ்கேல் வந்து f. ஸோ பிஃபோர் f1 வந்து எப்படி இருக்கும்? ஸ்டேபிளாக ஒரு வேல்யூவில் இருக்கும், 90 dBயில் இருக்கும். f1 வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா it will start to roll off at a rate of -20 dB per decade. அப்புறம் செகண்டு கெப்பாசிட்டிவ் காம்பவுண்ட்னால f2 அப்படிங்கிற ஒரு கார்னர் ஃப்ரீக்வன்சி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தராக ரோல் ஆஃப் ரேட் வந்து குறையும். அதாவது இட் வில் பி -40 dB per decade. அப்புறம் தேர்டு கார்னர் ஃப்ரீக்வன்சி f3 வரும்போது என்ன ஆகும்? ஃபர்தராக ரோல் ஆஃப் ஆகும். ஸோ அப்போ -60 dB per decade அப்படிங்கிற ரேட்டில் ரோல் ஆஃப் ஆகும். ஓகேவா? இது வந்து என்னது? a circuit which is having more than one capacitive component. ஸோ எத்தனை கெப்பாசிட்டிவ் காம்பனண்ட் இருக்கோ அத்தனை கார்னர் ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ அதோடைய கெயின் எழுதும்போது என்ன பண்ணணும்? AOL டிவைடட் பை 1 + JF இன்ட்டு f டிவைடட் பை f1ன்னு டிரைவ் பண்ணியிருப்பீங்க. அது கூட இன்னும் 2 காம்பனண்ட் வரும். ஸோ 1 + JF பை f2, 1 + JF பை f3. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்ச கெயின் தான் இது வரைக்கும். மோர் தேன் 1 கெப்பாசிட்டின்னு இருக்கும்போது இந்த இது ரெண்டும் ஆட் ஆகிரும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா 0 less than f1 less than f2 less than f3 இந்த ரேஞ்சில்
இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் எழுதும்போது ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃப்ரீக்வன்சி வச்சு டீட்டெயில் எழுதிருங்க. ஒரே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, சிங்கிள் கார்னர் ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக எழுதிருங்க. அதன் பிறகு இந்த 3 கெப்பாசிட்டிவ் காம்போனண்ட் வச்சு டிஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஏசி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறது. ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு நோட்டு பேனை எடுத்துக்கோங்க. வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் ஸ்லீவ் ரேட் அப்படிங்கிற டாபிக் பார்க்கணும். ஸ்லீவ் ரேட்டை வந்து நம்ம செப்பரேட் வீடியோவாக பார்க்கலாம். ஸோ நோட்ஸ் எடுத்து படிங்க, கண்டிப்பாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.